பேங்க் ஆக்ஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க பேங்க் லோன் மூலியமா வாங்குறதுனால நீங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? என்ன நான் ரொம்ப குழப்பறேன்னா ஒன்றும் புரியல. சிம்பிளா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நீங்க பேங்க் ஆக்ஷன் மூலியமா ஒரு 1 கோடி ரூபா உள்ள ப்ராப்பர்ட்டியை 20 to 30% மார்க்கெட் வேல்யூட கம்மியா ஒரு 75 lakhsக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கட்ட போற இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க வாங்கின டிஸ்கவுண்டட் பிரைஸை வந்து மேட்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 கோடி ரூபா ஹோம் லோன் வாங்குறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 48 lakhs வரும் ஃபார் 10 years. ஸோ பேங்க் ஆக்ஷன் மூலமா 1 கோடி ரூபா உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை 20 to 30% மார்க்கெட் வேல்யூட கம்மியா 70 to 80 lakhsல நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் உள்ள 30 to 20 lakhsை நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றதோட மேட்ச் பண்ணலாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு 30 lakhs நீங்க கட்டுற இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகுது. பேங்க் ஆக்ஷன் ரிலேட்டடா இன்னும் நிறைய டீடைல்ஸ் எங்க கிட்ட இருக்கு. இதை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க.